வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் எக் கிரேவி பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வீட்லேயே ரெடி பண்ணி தான் நான் செஞ்சுருக்கேன். அது எப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 4 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை இருக்கோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க. இதை வேக வைக்கிறேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துன்னு வரேன். கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இதில் 2 பச்சை மிளகாவை கீத்தா பண்ணியிருக்கேன். தக்காளியை இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இஞ்சி பூண்டு எடுத்துன்னு வந்திருக்கேன். இஞ்சி 1 அங்குலம், பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை தட்டிக்கணும். இது பேஸ்டாலாம் அரைக்க வேண்டாம், அப்படியே தட்டி எடுத்துக்கலாம். இந்த 4 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ இந்த முட்டையை இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணிக்க வேண்டியது தான். இது வரும்போது இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிக்கணும். முட்டையை கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ முட்டை கிரேவிக்கு தேவையான அந்த மசாலாலாம் நம்ம கிரைண்ட் பண்ணிப்போம். நான் ஜீரக பொடியை இப்போ ரெடி பண்ணிக்கிறேன். ஜீரகத்தை நல்லா வறுத்துட்டு மிக்சி ஜாரில் ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது மல்லித்தூள் அதை பொடி பண்ணிக்கிறேன். மல்லியை நல்லா வறுத்து ஆற விட்டு பொடி பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது சோம்பு, அதையும் நான் அரைச்சி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ சோம்பு வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை இப்போ பொடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது தனியா பொடி, ஜீரக பொடி, சோம்பு பொடி, இது எல்லாம் ரெடியாக இருக்குது. அதாவது நான் ஏன் இதெல்லாம் காட்டுறேன் அப்படின்னா, இது ஹோம்மேட், வீட்லேயே அரைச்ச பொடி. எந்த வித கடையிலலாம் நான் வாங்கி இது பண்ணலை. இதை ஒன்ஸ் நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ நீங்கள் கிரேவி பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். எப்போவுமே ஹோம்மேடு பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள், இதுவும் வீட்டில் அரைச்சது தான். ஆனால் இது மிஷினில் கொடுத்து அரைச்சது இது. அப்புறம் குழம்பு மிளகாய் தூள். இந்த ஹோம்மேட் அந்த மசாலாஸ் வச்சு தான் அந்த கிரேவி பண்ண போகிறேன். இப்போ சோம்பு அரைச்சேன் இல்லையா, அதே அந்த மிக்சி ஜாரில் இந்த தக்காளியை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ தக்காளியையும் அரைச்சி வச்சுட்டேன். எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் சமையலையே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை விட்டுக்கணும். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படி பரட்டிக்கணும். இது காந்துடக்கூடாது, அந்த அளவுக்கு இதை பரட்டிக்கங்க. இது கருந்துடக்கூடாது. அதுக்கு முன்னமே பாருங்க, இந்த முட்டையை இப்படி போட்டுக்கோங்க. இந்த வெள்ளை பகுதியில் போடக்கூடாது, போட்டால் வெடிச்சிடும். இது எல்லாமே இதில் சேர்ற அளவுக்கு இதாருங்க, இந்த அளவுக்கு பரட்டி எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாமே நல்லா பரட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் இதை எடுத்து வச்சுடுறேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் இதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் இந்த வெட்டி வச்சுருக்குறோம் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துடணும். சேர்த்து வதங்கணும். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு அந்த கிளாஸியாக வரட்டும். இந்த வெங்காயம் வதங்கின உடனே பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. ஓரளவுக்கு நல்லா கிளாஸியாக தான் வந்திருக்கு. இந்த டைமில் இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துடுறேன். இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த இஞ்சி பூண்டு வாடெல்லாம் போயிடுது. இந்த டைமில்
தக்காளி அரைச்சி வச்சுருக்குறோம்ல அதை இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். இது கூட கொஞ்சமாக கூட அந்த ஒட்டின்னு இருக்குது பாருங்கள், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுடுறேன். இந்த தக்காளியோட இந்த பச்சை வாடை போகட்டும். இப்போ நல்லா அந்த தக்காளிலாம் வெந்து அந்த பச்சை வாசனை போயிடுது. இப்போ சேர்க்க வேண்டிய பொடியெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு சீரகத்தூள், தனியாத்தூள், சோம்புத்தூள். சோம்புத்தூள் வந்து கம்மியாக தான் சேர்க்கணும், இல்லை அது வாசனை வந்து ரொம்ப ஹைலைட்டாக தூக்கிடும். அப்புறம் இந்த கரம் மசாலா, இதுவும் வீட்டிலேயே அரைச்சது தான். அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள். இது வந்து காரம் அவ்வளோவா இருக்காது, காரம் இருக்காது, ஆனால் வந்து கலர் கொடுக்கும். குழம்பு மிளகாய் தூள் இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி, அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா பரட்டிக்கோங்க. இது வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்ததுனால டக்குன்னு அடி பிடிச்சிடும். அதனால் இதை கலந்துட்டு தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி விட்டுட்டேன், இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா, அதுலேயே தேங்காய் போட்டிருக்கிறேன். அந்த பொட்டுக்கடலை போட்டு இந்த பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா கெட்டியாக நல்லா குக் ஆகிடுது. இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் தண்ணியை விட்டுடுறேன். இப்போ வந்து உப்பு அந்த திட்டத்தை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த வறுத்து வச்சுருக்கிற அந்த முட்டையை இதில் சேர்த்துடணும். இப்போ இந்த கொத்தமல்லிகளை தூவி இறக்கி வச்சிடணும். அவ்வளோதான், முட்டை கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.